Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பெரிய டைம் சேஞ்ச் அப்டேட் தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் சீரியலில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணது கூட சரி, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்படி கொண்டு வந்ததுனால ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் 24 ஹவர்ஸும் சீரியல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் ரீடெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சரி, ஓகே, அப்படி என்ன தான் டைம் சேஞ்ச் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையிலேருந்து இதயம் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எபிசோடுமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ போக போக இதோட எபிசோட்ஸ்னால டிஆர்பி எப்படி வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிப்பாங்க. ஸோ மத்தியானம் 2 மணிக்கு போட்ட எபிசோட சாயந்தரம் 5:30க்கு இதயம் சீரியலோட ரீடெலிகாஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 5:30லேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ இன்னையிலேருந்து அதை தாங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 5 மணிக்கு லக்ஷ்மி கல்யாணம் சீரியலோட ஒரிஜினல் டெலிகாஸ்ட் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் தான் பார்த்தீங்கன்னா ரீடெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகாஸ்ட் 5 மணிக்கு ஆகுது, அதோட ரீடெலிகாஸ்ட் தான் நைட்டு 10:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மாற்றிட்டாங்க லக்ஷ்மி கல்யாணத்துக்காக. ஸோ லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த ஒரு டப்பிங் சீரியல் தான் ½ அன் ஹவர் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இதுவுமே 1 ஹார் மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ராமன் தேடிய சீத்தையும் 1 ஹார் மாற்றினாலும் ஆச்சரியம் கிடையாது. ஸோ நானே வருவேன் சீரியலுக்கும் சரி, லக்ஷ்மி கல்யாணம் சீரியலுக்கும் சரி, இந்த 2 சீரியலுமே ரசிகர்களுக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் இந்த சீரியல்ஸோட டைமிங்ஸை அடிக்கடி மாற்றிட்டு இருக்காங்க. டைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி கல்யாணத்தோட டெலிகாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30க்கு டெலிகாஸ்ட் ஆகும் தானே. ஸோ 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டெலிகாஸ்டான லக்ஷ்மி கல்யாணம் பார்த்தீங்கன்னா அதோட டெலிகாஸ்ட் நைட்டு 10:30லேருந்து 11:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இன்னமே மனசலாம் சீரியலோட டெலிகாஸ்ட் 11 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுல. ஸோ அது இன்னமே 11:30லேருந்து 12 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். இப்படி சடனாக வந்து உங்கள் டைம் சேஞ்ச் பண்ணதுனால கிட்டத்தட்ட மத்தியானம் 1:30லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் ஃபுல் ஆஃப் சீரியல்ஸ் தான் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட காலத்துக்குலாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.